சூரளிப்பட்டி ஊராட்சி பகுதியில் நடைபெறும் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் கம்பம் ஒன்றியத்தில் உள்ளது சுருளிப்பட்டி ஊராட்சி. 12 வார்டுகளை கொண்ட இந்த ஊராட்சியில் பல தெருக்களில் முறையான கழிவுநீர் சாக்கடை வசதிகள் இல்லாமல் இருந்தது. மேலும் கழிவுநீர் சாக்கடை கால்வாயை அடைத்து சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வீடுகளின் படிகள் திண்ணைகள் கட்டியிருந்ததால் வீடுகளிலிருந்து முறையாக கழிவுநீர் வெளியேறுவதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு புதிதாக கழிவுநீர் சாக்கடை கால்வாய் கட்டும் பணி தொடங்கியுள்ளது. சாக்கடை கால்வாய் பணி தொடங்கிய போது அத்தெருவில் உள்ள சிலர் தங்கள் வீட்டு முன்பிருந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதில் தாமதம் ஏற்பட்டதால் சாக்கடை கால்வாய் கட்டும் பணியில் தாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் சுருளிப்பட்டி ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் ஊராட்சி அலுவலகத்தில் அலுவலர்கள், தலைவர், உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின்பு பணிகள் நடைபெறும் இடங்களான 1வது வார்டு அண்ணா நகர், 6வது வார்டு கன்னிமாரி கோவில் தெரு, 11வது வார்டு நேதாஜி நகர், 12வது வார்டு எம்ஜிஆர் நகர் ஆகிய பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்து நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு ஒப்பந்ததாரரிடம் கேட்டுக்கொண்டார். அப்போது சுருளிப்பட்டி அரசு பள்ளி ஆசிரியர்களும் அப்பகுதி பொதுமக்களும் சுருளிப்பட்டியில் குப்பை கழிவுகள் கொட்ட இடமில்லாததால் பள்ளி மின்வாரிய அலுவலகம் அருகில் கொட்டப்படுகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதாக எம்எல்ஏவிடம் தெரிவித்தனர். உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்கவும் எம்எல்ஏ அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் நாகமணி வெங்கடேசன், கம்பம் ஒன்றிய திமுக செயலாளர் தங்கபாண்டியன், ஊராட்சி செயலர் சந்திரன் மற்றும் அதிகாரிகள், கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.